சூப்பர் சிங்கர் 11ல நான் முத்துக்குமார் அவர்களோட சுற்றுல தர்ஷனான்றவங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீதானே என் பொன் வசந்தம் படத்துல வரக்கூடிய முதல் முறை பார்த்த ஞாபகம் என்ற பாடலை ஏற்று பாடியிருந்தாங்க. சீரியஸ்லி இந்த பாட்டை ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் தர்ஷனா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன். உங்களுக்கு குரலுக்கு ஏத்த மாதிரி சாங் சாய்ஸா இருக்கட்டும், அது பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருந்தது. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு மிஷ்கின் பாத்தீங்கன்னா பசர் கொடுத்துட்டு பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருப்பாரு. அண்ட் உன்னிகிருஷ்ணன் அனுராதா மேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் உங்களோட உச்சரிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. இன்னுமே தெளிவா சொல்லணும்னா இது ரொம்பவே ஃபாஸ்டான சாங். இந்த ஃபாஸ்டான சாங்ல நீங்க உங்களோட லிரிக்ஸ்லாம் மெலடியா போட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க. இவங்க கமெண்ட் சொல்லவே பக்கத்துல இருந்து இன்னொரு ஜட்ஜான தமனோட ஆட்டிட்யூட் மாற ஆரம்பிச்சிச்சு. தலைவனுக்கு என்ன தெரியல, கொஞ்ச நாளா ஏதோ திமிர்ல ஆடிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 4 ஜட்ஜஸ்க்குமே 4 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சோ அவங்களுக்கு ஏத்த கமெண்ட்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா அது ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு ஆட்டிட்யூட் காட்டினாரு. அனுமன் உன்னிகிருஷ்ணன் சார் பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லி முடிச்ச உடனே இவர் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தந்துட்டு அங்க போயிட்டு தர்ஷனாவை பாராட்டுறாரு. ரொம்ப கஷ்டமான சாங், நீ ரொம்பவே நல்லா பாடி இருந்த, உனக்கு ஆர்கெஸ்ட்ராவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் சொல்றாரு. ஃபுல் மார்க் போட்டும் பாத்தீங்கன்னா தர்ஷனாவை இனிமே ஊக்கப்படுத்துறாரு. இதெல்லாம் நான் எதுவுமே தப்புன்னு சொல்லல. பட் அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டிட்யூட் காட்டினாரு. நான் தமன் கிட்ட இருந்து இது சத்தியமா எதிர்பார்க்கல. அங்க இருக்க 2 பெரிய லெஜெண்ட்ஸை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டாரு. ஏதோ ஒரு வகையில ஈகோ கிளாஷ் ஆயிட்டு அவரோட ஸ்பெக்ஸை கீழே போட்டுட்டு தமனோட 2.0 இனிமேல் பாப்பீங்கன்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே மோசமா இருந்தது. ரூடாவே பிஹேவ் பண்ணாரு. எனக்கு தமன் அவர்களோட இந்த ஆட்டிட்யூட் ரொம்பவே கேவலமா பட்டுச்சு. மக்கள் பாக்குற ஷோல ஜட்ஜா இருக்கிற இவரு தன்மை எப்படி நடந்துக்கணும் சொல்லிட்டு இன்னுமே கத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரையும் இவ்வளவு சீசன் நடந்திருக்கு. இதுல ஒஸ்டான ஒரு ஆட்டிட்யூட் இருக்கிற ஜட்ஜா நான் தமனை தான் பாக்குறேன். நீங்க கேட்கலாம் மிஷ்கினும் அப்படிதானே இருக்காருன்னு. நான் மிஷ்கினை ஜட்ஜாவே மதிக்கல. சோ நான் அவரை கன்சிடரே பண்ணல. நீங்க யாராச்சும் தமனோட இந்த ஆட்டிட்யூட் ஷோல பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.